So good evening students. Today we will see the current affairs analysis dated from 21st November 2024. The first article related to the India CARICOM Summit. So second summit. So Caribbean Common Market அப்படின்றத இது 1973 it was signed, created by a treaty called as Treaty of Chaguaramas அப்படின்னு பேர். ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது இந்த ட்ரீட்டி. ஸோ 15 கண்ட்ரீஸோட காமன் மார்க்கெட். ஆன்டிகுவா, பர்போடாஸ், பஹாமாஸ், பிளஸி, பெல்சி, ஸோ இந்த மாதிரி கண்ட்ரி. ஸோ அந்த சவுத் அமெரிக்காவுக்கு கீழே இருக்கக்கூடிய மெக்சிகோ இஸ் அன் அப்சர்வர். இட்ஸ் நாட் அ பார்ட் ஆஃப், இட்ஸ் அ லெட்டின் அமெரிக்கன் கண்ட்ரியில் வரும். இட்ஸ் நாட் அ பார்ட் ஆஃப் கரீபியன். அதில் நீங்கள் மேப்பில் பார்க்கக்கூடிய மேப்பில் பார்க்கக்கூடியதில் லைக் சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து குயானா, சுரினேம் வரும். ஸோ குயானாவுக்கு தான் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் போயிருக்காரு, ஏன்னா இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் குயானா. ஸோ இது வந்து அக்ரி பண்ணப்பட்டது ஃபார் அ காமன் மார்க்கெட், எக்கனாமிக்கல் இன்டகிரேஷன், மெயின்லி காமன் மார்க்கெட். ட்ரேட் வந்து யூரோப்பியன் யூனியனில் நடக்கிற மாதிரி ஃப்ரீ ட்ரேடாக கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு 5 associate members are there, 5 associate members. பிறகு 8 observers are there. எக்கனாமிக் இன்டகிரேஷன், ஃபாரின் பாலிசி, அப்புறம் ஹியூமன் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட். ஸோ இதன் அடிப்படையில் இந்த காமன் மார்க்கெட். சேர்மேன்ஷிப் வந்து ரொட்டேட்டட் எவ்ரி 6 months. ஒரு கண்ட்ரி கிட்ட ஒரு வருஷம் இருக்காது, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ரட்டரியேட் வந்து குயானாவில் ஜார்ஜ் டவுனில் இருக்குது. சரியா, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அப்புறம் 2007 they created a court of justice that is called as Caribbean Court of Justice. 2007 கிரியேட் பண்ணுறேன். இவங்களுக்குள்ளே வரக்கூடிய ட்ரேட் ரிலேட்டட் இஷ்யூஸை வந்து இதில் அக்ரிமெண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களில் டிஸ்பியூட்ஸ் வருது அப்படின்னா அந்த கோர்ட்டு போகக்கூடிய ஹையர் அத்தாரிட்டி இது CCJ, கரீபியன் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ இந்தியாவும் இவங்க கூட வி ஹேவிங் அ கோஆப்ரேஷன். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணோம், சமிட் கண்டக்டட் ஃபார் கோஆப்ரேட்டிங். ஏன்னா புவர் லீஸ்ட் டெவலப்ட் கண்ட்ரிஸ் கேட்டகரியில் தான் இவங்க வருவாங்க. இருந்தாலுமே நிறைய வளங்கள் இருக்குது. ஸோ இட் கேன் பி யூட்டிலைஸ்ட். அது மாதிரி மார்க்கெட் பீப்புள் வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ இட் கேன் பி யூட்டிலைஸ்ட் ஃபார் ட்ரேட் பிட்வீன் தி 15 countries. ஸோ பிஎம் வந்து போனப்போ என்ன பேசியிருக்காரு இந்த சமிட்டில் அப்படின்னா 7 pillars வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. கெப்பாசிட்டி பில்டிங், அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஃபார் ஃபுட் செக்யூரிட்டி, அப்புறம் ரினியூவபிள் எனர்ஜி, கிளைமேட் சேஞ்ச், அப்புறம் இனோவேஷன் அண்ட் டெக்னாலஜி, ட்ரேட், கிரிக்கெட் கல்ச்சர், அப்புறம் ஓஷன் எக்கனாமி, தென் மெடிசன் அண்ட் ஹெல்த் கேர் அப்படின்ற கான்செப்டில் வந்து 7 விஷயங்களை முன்மொழிஞ்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் நடைமுறைக்கு வரும் அப்படின்றது we need to wait and see, but this is a cooperation between the Caribbean countries and India. That's all. Then PM Vidya Lakshmi scheme. Vidya Lakshmi scheme. ஸோ ரீசெண்டாக லான்ச் பண்ணப்பட்டது. நான் உங்களுக்கு சொன்ன இட்ஸ் அ சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். இது எதுக்கு அப்படின்னா ஃபினான்ஸ் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக லோன் கொடுப்பாங்க. டாப் NRIFல NIRF, நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ஃபார் ரேங்கிங் ஃப்ரேம்ஒர்க்கில் டாப் 100 வரக்கூடிய இன்ஸ்டிடியூஷன், தட் இஸ் ப்ரைவேட்டாக இருக்கலாம், இல்லைனா கவர்மெண்ட்டாக இருக்கலாம், பப்ளிக். அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா 101 200 வரைக்கும் அந்த ரேங்கிங்கில் இருக்கணும். அப்புறம் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சேர்த்து. ஸோ இந்த டாப் 200 இன்ஸ்டிடியூஷன்ஸில் தான் உங்களுக்கு லோன் வந்து அவைல் கிடைக்கும். இது ஒன்லி கவர்மெண்ட், இது ப்ரைவேட்டாக இருக்கலாம், கவர்மெண்ட்டும் இருக்கலாம். ஸோ இந்த கல்லூரிகளில் செல்லக்கூடிய
மாணவர்களுக்கு 21 லட்சம் மாணவர்களுக்கு வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 10 lakh வரைக்கும் லோன் வாங்குறவங்க they will get a 3% இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ரிட்டர்ன் கிடைக்கும், அவங்க பே பண்ணால் கிடைக்கும். அது மாதிரி 7.5 lakhஸுக்கான கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்குறாங்க பெர் ஸ்டூடெண்ட்டுக்கு. அப்படின்னா அவங்க பே பண்ணலைன்னா they will pay. இது ஃபுல்லி ஃபார் தி மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட். அப்போ கண்டிப்பாக ஸ்கூல்ஸில் நல்ல ட்ராக் அகாடமிக் மார்க் இருக்கணும். டாப் 100ல் அவங்களுக்கு சீட்டு கிடைக்குனாலே தே ஹாவ் த ரெக்கார்ட். அதான் அவங்களோட கான்செப்ட். 8600 சரி ஆமாம் 860 ஹை குவாலிட்டி குவாலிஃபைடு ஹை எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கு மட்டும்தான் இது ப்ரொவைடு. 2000க்கு அதிகமாக இருக்குது இந்தியாவில் யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் எக்ஸெட்ரா. அதில் 860க்கு மட்டும்தான் இந்த குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் முன்னாடி இருந்த ஸ்கீமுக்கும் இதுதான் ஸ்கீமு. முன்னாடி இருந்த ஸ்கீமுக்கும் இந்த ஸ்கீமுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, முன்னாடி எல்லாருக்கும் கிடைக்கும். மோஸ்ட்லி யாருக்கெல்லாம்னா லோ இன்கம் குரூப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. இது வந்து மிடில் கிளாஸ், ஏன்னா less than 8 lakhs சேலரி அவங்க வீடுகளுக்கு இருக்குது அப்படின்னா they can avail this loan. சரியா? they need to certificate collateral free loan. எந்த கேரண்டி அந்த மாதிரி எதுவும் டாக்குமெண்ட்ஸ் எதுவும் கொடுக்க தேவை கிடையாது. மற்றபடி நீங்கள் லோன் வாங்கினோன்னா ரிச் பீப்புளுக்கு கிடைக்கும், இல்லைன்னா லோவர் இன்கம் பீப்புள் கேட்டகரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ மிடில் இன்கம் பீப்புளும் இதில் கவர் பண்ணப்பட்டிருக்கு. இட்ஸ் அ சிம்பிளிஃபைடு லோன். ஏன்னா இவங்க வந்து பேங்க்குக்கு போகணுன்னு கிடையாது. வித்யலட்சுமி அப்படின்ற போர்ட்டல் இருக்கும், அதில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன், ஸோ அதை ட்ராக்கும் பண்ணிக்கலாம். மத்திய அரசுக்கும் தெரியும் உங்களுக்கு லோன் கிடைக்கல அப்படின்றத. நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணுன்னா கூட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். முன்னாடி 2000 இன்ஸ்டிடியூஷனும் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போது மற்ற ஸ்கீம்ஸில் எல்லாம் இப்போ 800 இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும்தான் கொடுக்கப்படுது. 860. ஸோ செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹைலி குவாலிஃபைட் பீப்புளுக்கு தான் இது கொடுக்குறாங்க. That's about this article. The next article, planetary crisis put children at a risk. Planetary crisis na climate change. நமக்கு இன்னும் இருக்கக்கூடிய குளோபல் வார்மிங், அதனால் வரக்கூடிய எஃபெக்ட்ஸ், கிளைமேட் சேஞ்சினால் வரக்கூடிய எஃபெக்ட்ஸ்னால சில்ட்ரன்ஸ் வந்து அதிகமான ரிஸ்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. யூனிசெஃபோட ரிப்போர்ட், தட் இஸ் வேர்ல்ட் சில்ட்ரன்ஸ் ரிப்போர்ட். அதில் கிளைமேட் சேஞ்ச் மெயினாக அவங்க சொல்லக்கூடிய கிளைமேட் சேஞ்ச், அப்புறம் டெமோக்ராஃபிக் சேஞ்ச் ஷிஃப்ட்டுன்னு பேர், டெமோக்ராஃபிக் ஷிஃப்ட்டு. அது மாதிரி ஃப்ரான்டியர் டெக்னாலஜி, இன்றைக்கி இருக்கக்கூடிய புதிய தொழில்நுட்பத்தினால் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். இதன் அடிப்படையில் கிளைமேட் சேஞ்சை ஒரு பெரிய ரிஸ்க்காக சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 பில்லியனுக்கு பக்கத்தில் குழந்தைங்க வந்து இன்றைக்கி இருக்காங்க, அவங்க வந்து ரிஸ்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதில் half of the childrens will get affected, half of the population will get affected அப்படின்றத சொல்கிறாங்க. கிளைமேட் ரிலேட்டடாக என்னென்ன இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்னா, பயோடைவர்சிட்டி லாஸ், பொல்யூஷன் த்ரெட்ஸ். இன்றைக்கி நீங்கள் டெல்லி எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பொல்யூஷன், அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்க சுவாசிக்கக்கூடிய காற்று மாசு காற்று. ஸோ ரைட் டு க்ளீன் ஏர் அப்படின்ற கான்செப்ட் அவங்களுக்கு கிடைக்கல, அது ஒன்று. அப்புறம் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங்னா ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். மலேரியா, டெங்கு, அதிகமான மழை ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் ட்ராட்ஸ் இருக்குது. ட்ராட்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கொசுக்கள் அதிகமாக பரவும். சரியா? வெப்பம் அதிகமாகும்போது. அப்புறம் ஃபுட் கண்டாமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அழுக்கான தண்ணிகள் கடலில் போய் சேர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம். சாப்பிடக்கூடிய உணவுகள் ஹைஜீனாக இல்லை அப்படின்னா ஃபுட் கண்டாமினேஷன். அதன் மூலமாக டிசீசஸ். அண்டர் 5 சில்ட்ரன்ஸ் வந்து நிறைய பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஜுகேஷனல் டிஸ்பிளேஸ்மெண்ட், கிட்டத்தட்ட 400 மில்லியன் 2022 வரைக்கும் 400 மில்லியன் குழந்தைங்க வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட்னால, வெதர் கண்டிஷனால் அந்த ஸ்கூல்ஸ் நிறைய க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது. வார்னால் ஸ்கூல்ஸ் க்ளோஸ் பண்ணுறது, கோவிட்னால ஸ்கூல்ஸ் க்ளோஸ் நம்ம பார்த்தோம். எக்ஸ்ட்ரீம் வெதர் அப்படின்னா அங்கே ஸ்கூல் நடத்த முடியாது, தண்ணி பற்றாக்குறை இருக்கும், ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ்னால. இது நம்ம நாடுகள்லாம் இல்லை, ஆஃப்ரிக்கா போன்ற நாடுகள் அதிகம். சரியா? இந்த எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ்னால ஸ்கூல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணப்பட அதில் 400 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களாம். அது மாதிரி டெமோக்ராஃபிக் ஷிஃப்ட், கிளைமேட் ரிலேட்டடால் பீப்புள் வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது, அதனால பாதிக்கப்படுறது இருக்குது. டெமோக்ராஃபிக் ஷிஃப்ட் அப்படின்றது 2050 2.3 பில்லியன் சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைக்கே நமக்கு இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குழந்தைகளுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக இல்லை. யூபியில் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம் நம்ம. ஹீட், ஸோ ஃபயர் ஆக்சிடெண்ட். ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த குழந்தைங்க அதிகமாகும் போது அவங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாஸ் நாட் தேர். புவர் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷனாக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், அது வந்து இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஆல்ரெடி சவுத் ஏஷியா, ஆஃப்ரிக்கா கண்ட்ரிஸ் வந்து ரிஸ்கில் இருக்குது.
சவுத் ஏஷியானா இந்தியாவும் உட்பட. சரியா? ஃப்ரான்டியர் டெக்னாலஜியில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டிஜிட்டலைசேஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இதெல்லாமே குழந்தைங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும், இல்லைன்னு கிடையாது. ஆனால் குழந்தைங்க அதனால் பாதிக்கப்படுவாங்க. தட் இஸ் ஆன்லைன் அடிக்ஷன், அப்புறம் அப்யூஸ், எக்ஸ்க்ளூஷன் ஃப்ரம் தி செக்டார். அப்படின்னா புவர் குழந்தைங்க ஆன்லைன் பற்றி தெரில அப்படின்னா தே வில் பி எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த சொசைட்டி. சரியா? கரெக்ட் தானா? தே வில் பி எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் எவ்ரிவேர் வித்தவுட் நாலேஜ். இப்போ பேரண்ட்ஸுக்கு டிஜிட்டலைசேஷன், இப்போ ஆன்லைன் கிளாஸ் கொடுக்கணும், குழந்தைங்க மொபைல் வச்சுருந்தா தான், டேப் வச்சுருந்தா தான் கிளாஸுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால், லேப்டாப் வச்சுருந்தா தான் கிளாஸுக்கு வரணும்னு சொன்னால், how many students are affordable for this? இந்தியாவில் நான் சொல்கிறது. ஃபாரின்லாம் டேப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நோட் புக்கெல்லாம் கிடையாது. அப்படின்றப்ப இனி இந்தியாலாம் இப்படி வந்துடும். இது வேர்ல்டு ஃபுல்லாக சொல்லப்படுது. ஸோ அதனால் அவங்க பாதிக்கப்பட எக்ஸ்க்ளூடட் அப்படின்னா அவங்க எஜுகேஷனுக்கு போக மாட்டாங்க. லேப்டாப் வாங்கி தரலன்னா போக மாட்டாங்க. முன்னாடி ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்குறது தான் ஒரு இஷ்யூவாக இருக்கும். இனி உள்ள காலங்களில் ஆமாம், அப்படி நிறைய பிள்ளைங்க கிளாஸுக்கு வராது, கட்டடிக்கும். அப்போ பேரண்ட்ஸ் வாங்கி கொடுப்பாங்க, 20 ரூபா மேட்டர். புரியுதா? ஆனால் இனி மொபைல் வேணும். கோவிடில் தெரியல, ஆன்லைன் கிளாஸ் மொபைல் தான் அதிகமாக விற்கப்பட்டது. அடுத்தானே அப்படியெல்லாம் அடித்து பிடிச்சி மொபைல் வாங்கினாங்க நிறைய பேர். அதான் ஐஃபோன் தான் வேணும் அப்படின்லாம். என்ன நார்மல். சரி, ஓகே. எனிவே, ஸோ 95% ஹை இன்கம் கண்ட்ரீஸில் வந்து ஆன்லைன் ஆக்சஸ் இருக்குது பீப்புளுக்கு. இது சில்ட்ரன்ஸுக்கு இல்லை, நார்மலாக எல்லாருக்கும் சேர்த்து. லோ இன்கம் கண்ட்ரீஸில் 26% தான் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸே இருக்குது. சரியா? ஸோ இந்தியாவும் அதில் அடங்கும். லோ இன்கம் இல்லை, நம்ம மிடில் இன்கம் இருந்தாலுமே வி கேன் டேக். சரியா? சரி. த நெக்ஸ்ட் 4th ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு இன்ஜினியரிங். அது வந்து பெரிய அளவில் பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு ஆர்டிக்கிள். ஆனால் ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் இது வரைக்கும் நம்ம இன்ட்ரடியூஸே பண்ணியிருக்கோம். சரியா? அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் 2 விதமாக நமக்கு என்வாயர்மெண்டல் இஷ்யூஸும் இருக்குது, அதில் வரக்கூடிய நன்மைகளும் இருக்குது. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்வாயர்மெண்ட்டில் படித்தது கூட ரிலேட் பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஜெனட்டிக்கலி மாடிஃபைடுனா இது பிடி காட்டன், தட் இஸ் பேசிலஸ் துரிஜினஸ் அப்படின்ற பாக்டீரியாவோட டாக்ஸிட்டி வாஸ் டேக்கன். அதை வந்து பிளான்ட்டில் இன்செர்ட், அதன் மூலமாக பிளான்ட்டை வந்து பெஸ்ட் டாலரண்ட், அந்த பெஸ்ட் வந்து இதை தாக்காது. அது மாதிரி ஹெர்பிசைட் டாலரண்ட்னா என்னது? ஹெர்பிசைடு வீட்ஸ் வளர்கிறத தடுக்கிறது. நம்ம தைலெல்லாம் அடிக்கிறோம்ல இன்னைக்கு, ஹெர்பிசைட் டாலரண்ட். ஸோ அது வளரக்கூடிய பகுதிகளில் வீடுனா களைகள் வர்றத களைக்கொல்லி மருந்துகள். ஸோ இது மாதிரியான டாலரண்ட் எல்லாம் நம்ம இன்னைக்கு ப்ராடக்ட்ஸில் கொண்டு வந்துட்டோம், உணவு தானியங்களாக கொண்டு வந்துட்டோம். இந்தியாவில் கிடையாது ஹச்டி, நம்ம இன்றைக்கும் ஸ்ப்ரே பண்ணிட்டு தான் இருக்கோம். பிடி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுருச்சு. அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் காட்டன், பேசிலஸ் துரிஜினிஸ் அப்படின்றது. ஸோ இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இது வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஈல்டு அதிகப்படுத்தி இருக்குது, ஃபார்மர்ஸுக்கு அதிகமான இன்கம் கொடுத்துருக்கு, ஃபார்மர்ஸோட டெவலப்மெண்ட்டுக்கு காரணமாக இருந்திருக்கு. இதெல்லாமே சொல்லப்படுது. அது மாதிரி ஹச்டி வந்து ஹெர்பிசைட் டாலரண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து வீட்ஸ் களைகள் வளரலைன்னா லேண்டை கொத்தவே தேவையில்லை, அப்படியே நீங்கள் அடுத்து கல்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆக்சுவலாக லேண்டை எதுக்கு மறுப்பாங்க? உரத்துக்காக மறிப்பாங்க. மறிக்கிறேன்னு தெரியும்ல, அப்படியே பூமியை தூக்கி உருட்டி வைக்கிறது இல்லை, லேண்டை கொத்துவாங்க. சரியா? உழுறதுன்னு சொல்லலாம். டில்லிங் ஆஃப் லேண்ட்ஸ். இந்த டில்லேஜ் வந்து பண்ண தேவையில்லை. இப்போ நீங்கள் நார்மல் மரங்கள், சின்ன தென்னை மரங்களெல்லாம் நடுற இடத்துல வீட்ஸே வளரலை அப்படின்னா குண்டை வெட்டி தென்னையை காயை நட்டால் போதும், அடுத்தனா கண்டை நட்டால் போதும். அதுக்கெல்லாம் நான் அந்த ஃபார்மிங் ஐடியாலாம் இருக்கணும். எதாவது இருக்கா? இல்லை, அர்பன் பீப்புளுக்கு இருக்காது. அது எதாவது ஐடியா இருக்கணும். நான் சொல்கிறதே புரிய மாட்டேங்குது. ஸோ நீங்கள் வயல் இது ரைஸ் கல்டிவேட் பண்ணுறதுக்கு லேண்டை உழுவாங்க, அப்போ கார்பன் நிறைய ரிலீஸ் ஆகும். ஸோ இட்ஸ் அ குளோபல் வார்மிங். சரி, அதுக்கு பதிலாக நம்ம ஹச்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக களையே இருக்காது, மண்புழுவும் இருக்காது. அப்படிதானே? அப்போ அதுக்கெல்லாம் டில்லிங் பண்ண தேவையில்லை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எனிவே இது அட்வான்டேஜாக இருந்தாலுமே கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆக அது இயற்கையான சுழற்சி. அது இன்றைக்கி நம்ம பண்ணுறது இல்லை, மண்புழு பண்ணுறதில்ல, நம்ம ஆர்டிஃபிஷியலாக பண்ணிகிட்டு இருக்கோம். சரியா? ஸோ எனிவே
சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து இந்த ஹெச்டி எல்லாம் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து ஹெர்பிசைட் டாலரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் யூஸிங் கெமிக்கல்ஸ் வந்து ஹை குவாலிட்டி கெமிக்கல்ஸ். அது வந்து தண்ணியில் கலந்து அப்புறம் ஆற்றுக்கு போகும், குளத்துக்கு போகும், அங்கே இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் செத்து போகும். அது மாதிரி லேண்ட் கண்டாமினேஷன் அதிகமாகிறது, லேண்டோட தன்மை இழந்து போகும், அது ஒரு ப்ராப்ளம். அது மாதிரி பிடி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் டாக்ஸிசிட்டியை பிளான்ட்டில் வைக்கிறீங்க, பிளான்ட்டோட ஜீனில் ஆட்டோமேட்டிக்லி இட் வில் ப்ரொடியூஸ் டாக்ஸிட்டி. அதை சாப்பிடக்கூடிய பெஸ்ட்டு தான் பாதிக்கப்படுது. பெஸ்ட்டு என்ன மாறும்னா ரெசிஸ்டண்ட்டாக மாறும். நம்ம எப்படி நோய்க்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாகுதோ அது மாதிரி இட் வில் பிகம் ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி பெஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக மாறும். அப்போ இட் வில் நீங்கள் என்ன தான் வச்சாலும் அது ஈஸியாக வந்து அதுக்கப்புறம் நீங்கள் சின்ன சின்ன மருந்தெல்லாம் வச்சாச்சுன்னா இட் ஒன்ட் கெட் அஃபெக்டட். ஸோ அந்த மாதிரி மாறும், ஏன்னா அதுகளுக்கு தானியம் வேணும்ல சாப்பிட்றது. ஸோ தீஸ் ஆர் த சேலஞ்சஸ். அது மாதிரி ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். ஆன்டிபயோட்டிக்ஸோட தன்மைகள் இதில் வந்துருச்சு அப்படின்னா when we use like pesticides, herbicides, plant varieties எல்லாம் பயன்படுத்தும் போது. புரியுதா? ஸோ that's about this article. நம்ம இந்தியாவில் இதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு we having a political body and bureaucratic body, Ministry of Environment and Forest Climate Change. நம்ம இந்தியாவில் என்னமோ அது ஒன்று மட்டும்தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஒரு விதத்தில் இதெல்லாம் அலோவ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது தான். ஆனால் நமக்கு நியூட்ரிஷன் பற்றாக்குறை இருக்குது, உணவு பற்றாக்குறை இருக்குன்னா கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதை தவிர வேறு ஒரு சாய்ஸே கிடையாது. அப்புறம் ஒரு நாளைக்கு க்ரீன் ரெவல்யூஷன்லனால நம்ம இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கோம்ல, அது மாதிரி உங்கள் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் வில் ஸ்டடி பிடி பயோடெக்னாலஜி ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால என்னென்ன பாதிப்புகளை இன்றைக்கி இந்தியா சந்திச்சுட்டு இருக்கு அப்படின்றத அவங்க படிப்பாங்க. இதே மாதிரி அவனை ஒருத்தன் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். கரெக்ட் தானே? அதான் நடக்கும். வேறு என்ன நடக்கும்? கிளைமேட் சேஞ்ச் பெருசாக இருக்கும். ஆனால் நமக்கு இன்றைக்கி ஃபுட்டு சஸ்டைனபிலிட்டி அக்சசிபிலிட்டி இருக்கிறதுனால நம்ம பெருசாக நோண்டுறதில்ல. பிடியை பற்றி நம்ம சப்போஸ் ஃபுட் இல்லை, நமக்கு ஃபுட் இல்லைன்னா எல்லா ஹையீல்டு வெரைட்டியும் இன்றைக்கி வந்துருக்கும். நீங்கள் பிடி பிரிஞ்சாலெல்லாம் வித்தவுட் எனி திருப்பி நீங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க மாட்டீங்க. இதுக்கு முன்னாடி பர்மிஷன் கொடுத்து அது நடவே ஆரம்பித்து நீங்கள் இன்றைக்கி சாப்பிட்டுட்டு இருந்திருப்பீங்க. அதில் நன்மைகளும் இருக்குது, ஆனால் 90% நன்மைகள் இருக்குன்னா 10% தீமைகளும் இருக்குது. ஸோ இட் வில் ஹார்ம், பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எல்லாமே வந்து கார்ப்பரேட் கம்பெனிஸோட தொழில்நுட்பத்தில் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா அவங்க தரக்கூடிய பிளான்ஸில் என்ன இருக்காது, கண்டு வளராது, விதை எடுக்க முடியாது. சரியா? மலட்டுத்தன்மை பிளான்ட் அது இயற்கையானதே கிடையாது. புரியுதா? உங்களுக்கு அதை எடுத்துருவாங்க, ஏன்னா அவங்களுக்கு அடுத்து சீட் அவங்கள்ட்ட தான் வாங்கணும். அப்போ விவசாயமும் மார்க்கெட்டைஸ்ட் எம்என்சி கம்பெனி மாதிரி ஆயிடும். புரியுதா? ஓகே, ஸோ இட் வில் அஃபெக்ட் தி பயோடைவர்சிட்டி. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் இஸ் அ பொலிட்டிக்கல் பாடி டு கிவ் அப்ரூவல். அதுக்கு கீழே தெர் இஸ் அ சயின்டிஃபிக்கல் பாடி கால்ட் அஸ் GEACC, தட் இஸ் ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அப்ரைசல் கமிட்டி. சரியா? ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அண்ட் அப்ரைசல் கமிட்டி இவங்க வந்து சயின்டிஃபிக்கல் பாடி. இவங்க வந்து அப்ரூவல் பிடி கார்டனுக்கு கொடுத்துட்டாங்க, நடைமுறைக்கு வந்துருச்சு. பிடி கார்டன் இவங்க கொடுத்த பிறகு தான் இங்கே நடைமுறை. ஏன்னா தே ஆர் த சயின்டிஸ்ட், தே ஆர் த ரிசர்ச் பீப்புள். அவங்க பயோடெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு இதை மாடிஃபை பண்ணது, ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பண்ண எந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்குன்ற ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் இன்ட்ரடக்ஷன் நடக்கும். அது மாதிரி பிடி பிரிஞ்சாலுக்கு இவங்க கொடுத்துட்டாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்சு ரெக்கமெண்டேஷன் அனுப்புனாங்க அப்ரூவ் பண்ணுறதுக்கு. பட் அவங்க திருப்பி அமைச்சிருக்காங்க, திருப்பியும் இவங்க அப்ரூவ் பண்ணி அமைச்சிருக்காங்க. அது இனி பொலிட்டிக்கல் டிசிஷன் மேக்கிங்கில் தான் இருக்குது. சரி, இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் கையில் தான் இருக்குது. அதை இன்ட்ரடியூஸ் பண்ண, ஏன்னா எதிர்ப்புகளும் இருக்குது, சமூக ஆர்வலர் இருக்குது. சரி, அது வேணுமா வேணாமான்றதுலாம் the government should decide. சரி, தென் மோடி கவர்மெண்ட் வந்து இப்போ கயானாவுக்கு போனதில் ஷோ த மேப் ஃபுல்லாக இதே காமிச்சிட்டு இருந்தா எப்படி? அப்பப்போ மாற்றணும். இந்த கயானா அப்படின்ற கண்ட்ரி லொக்கேஷன் பார்த்துக்கோங்க. 56 வருஷத்துக்கு பிறகு ஒரு பிரைம் மினிஸ்டர் போயிருக்காரு. அதுக்கு முன்னாடி வேறு லீடர்ஸ் போயிருப்பாங்க. மற்றபடி பிரைம் மினிஸ்டர் ஹை லெவலில் யாரும் போகலை, ஃபஸ்ட் டைம் போயிருக்காரு. அது காரணம் வந்து இந்த கேரிகாம் மீட் வந்து அங்கே நடந்துச்சு. பிரேசிலுக்கு போனதுனால அப்படியே பக்கத்து ஊர் அப்படியே போயிட்டு வந்திருக்காரு. சரியா? நேற்றுக்கு அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டால் அதை நான் ஏற்கனவே சொன்னேன். 10 விதமான அக்ரிமெண்ட், பெருசாக எல்லாம் இதில் படிக்க வேணாம், கேரிகாம்னு மட்டும் படித்தா போதும்.
இதில் டிஃப்ரெண்ட்டாக 10 அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கேன் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் டிஜிட்டல் பேமெண்ட். ஏன்னா யூபிஐ வந்து நம்ம நிறைய நாடுகளில் இப்போது இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு இந்தியாவில் பயங்கர சக்ஸஸ் அது. இது நம்ம சில்லறை இல்லாமல் பயணிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். இல்லைன்னா நம்ம சில்லறை கொடுக்கணும், அவன் பாதி ஏமாத்துறது எல்லாம் இருக்குது. இன்றைக்கி மோடி பண்ணதில் த பெஸ்ட் திங் இஸ் யூபிஐ. ஓகே, கிளாஸில் மோடிக்கு தான் ஓட்டு போடணும். டிஃபென்ஸ், அக்ரிகல்ச்சர், ஸோ இதில் எல்லாமே அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. 10 விதமான அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. கியானா அப்படின்ற கண்ட்ரி எங்கே இருக்குன்னா நார்தர்ன் சைடில் அட்லாண்டிக் ஓஷன், சவுத் வெஸ்ட், அப்புறம் வெஸ்டர்ன் சைடில் வெனின்சுலா, அப்புறம் ஈஸ்டர்ன் சைடில் ஹேவிங் சுரிநேம் இருக்குது. எல்லாம் பார்த்துக்கோங்க. லெஸ் டென்ஸ்லி பாப்புலேட்டட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. எர்த்தில் இருக்கிறதுல கம்மியான பாப்புலேஷன், டென்ஸ்லி பாப்புலேஷன் கிடையாது. நீங்கள் அந்த இமேஜஸை பார்த்தாலே தெரியும். பிரைம் மினிஸ்டர் நடந்து போயிட்டுருப்பார், பின்னாடி ட்ரக்ஸாக போயிட்டுருக்கும். அவ்வளோ சின்ன நாடு. அவங்க அந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் போகும்போது பக்கத்தில் மெயின் ரோடு இருக்குது. ஈவன் பிரைம் மினிஸ்டர் நடந்து போயிட்டுருக்காரு, பின்னாடி ஃபுல்லாக ட்ரக்காக போயிட்டுருக்கு. நம்ம பிரைம் மினிஸ்டர் நடந்து போயிட்டுருக்கு. நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை இப்படி ஒரு சம்பவம். ரோட்டில் போகும்போது அப்படி நடக்கும். ஆனால் அந்த அளவுக்கு ஒரு பீப்புள் தான் இருக்காங்க, கம்மியான பாப்புலேஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். மெயினாக 41% பிலோ பாவர்ட்டி லைன் பீப்புள் அதிகமாக இருக்காங்க. அப்போ அந்த நாடுகளில் செக்யூரிட்டி எல்லாம் கம்மியாக தான் இருக்கும். பிலோ பாவர்ட்டி லைன் பீப்புள். அது மாதிரி இந்தியன்ஸ், ஆஃப்ரிக்கன்ஸ், யூரோப்பியன்ஸ், சைனீஸ் பீப்புள் அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படும். இண்டிஜினியஸ் பாப்புலேஷன், ட்ரைபல் பாப்புலேஷன், வெளியிலேருந்து இருக்கிறவங்க. அக்ரிகல்ச்சர், கோல்டு மைனிங், டிம்பர், ஷ்ரிம்ப் கல்டிவேஷன், மினரல்ஸ், இதெல்லாம் அவங்களோட வாழ்வாதாரமாக இருக்குது. ஓகே, த நெக்ஸ்ட்டு பிடிஎஸோட சக்ஸஸை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இம்ப்ளிமெண்டேஷனில் பிடிஎஸ்னால் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். நம்ம இன்றைக்கி நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டில் ஷோ த போர்ட் இந்த பக்கம் தெரியுது. ஓகே, நோ ஐ வில் ரப் இட். ஸோ பிடிஎஸ் வந்து ஆக்சுவலாக பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ரேஷன் ஷாப் மூலமாக இன்றைக்கி உங்களுக்கு ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்ரீ ரேஷன்ஸ் தமிழ்நாட்டில் ஃப்ரீ, மற்ற ஸ்டேட்ஸில் யூ ஹேவிங். ஸோ எஃப்சிஐ, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து ஃபுட்டை வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட வாங்குறாங்க. இன்னைக்கு எம்எஸ்பி அப்படின்ற இதில் வாங்குறாங்க, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை கொடுத்து சப்சிடைஸ் ரேட்டில் வாங்கி அதை கோடவுனில் சேவ் பண்ணதுக்கு பிறகு எவ்ரி ஸ்டேட் இஸ் ஹேவிங் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த ஸ்டேட்ஸ் மூலமாக தான் உங்களுக்கு ரேஷன் ஷாப்ஸ் தட் இஸ் பிடிஎஸ், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலமாக ரேஷன் ஷாப்ஸில் உங்களுக்கு அவைலபிள் கிடைக்கும். இதில் நிறைய லீக்கேஜஸ் இருந்ததுனால டார்கெட்டட் டிபிடிஎஸ்ன்னு கொண்டு வந்தாங்க. கம்யூனிட்டி பாப்புலேஷன் கரெக்டாக. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு வீட்டிலே 4-5 கார்டு வச்சுருப்பாங்க முன்னாடி பழைய காலத்தில். இப்போ எல்லாம் ஸ்மார்ட் கார்டு வந்ததுனால அதெல்லாம் பண்ண முடியாது இன்றைக்கி. சரியா, கிட்டத்தட்ட 80 கோடி பாப்புலேஷன் இன்றைக்கி பீப்புள், 80 கோடி ஹவுஸ் ஹோல்டு, 80.6 crore ஹவுஸ் ஹோல்டு வந்து இன்றைக்கி ரேஷன் வாங்குகிறாங்க. கள்ளத்தனம் பண்ணிகிட்டு இருந்தது 5.8 கோடி பாப்புலேஷன் ரேஷன் கார்ட்ஸ். இந்தியா ஃபுல்லாக நான் சொல்கிறேன், தமிழ்நாடு மட்டும் இல்லை. இன்னும் இந்தியா ஃபுல்லாக டிஜிட்டலைஸ்ட் ஆகலை உங்கள் தமிழ்நாடு மாதிரி. ஸோ அப்படி டிஜிட்டலைசேஷன்னா இன்னும் கம்மியாகும். ஏன்னா இன்னும் 2-3 கார்டெல்லாம் ஒரு வீட்டில் இருக்கும். நிறைய வீடுகள் முன்னாடி அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ 5.8 crore ineligible கார்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ சப்சிடைஸ் ரேட்டில் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் லீக்கேஜஸ் அதிகமாக தான் அதை கண்ட்ரோல் பண்ணுற டார்கெட்டட் அப்படின்னா வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க அப்படின்லாம் பிரித்தாங்க. மிகவும் லைக் வறுமை கோட்டில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர் ஆர் கலர் கார்ட்ஸ் வேர் இன்ட்ரடியூஸ்ட். சரியா, அந்தோதய அன்ன யோஜனாவில் 35 kg, மற்றவங்களுக்கு 5 kg பர் ஃபேமிலி, பர் பர்சன். நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அதுக்கப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் 2030 5 kg பர் பர்சன் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா அந்த பர்சனுக்கு ஒரு மாதத்துக்கு 5 kg. இந்த 5 kgயில் வீட் வில் பி 2 per kg rupees. 2 kgயில் 2 per kgனா ருபீஸ். ரைஸ் எவ்வளோ? பல்சஸ் 1 per kg. ஸோ இதன் அடிப்படையில் இன்னும் இந்தியா ஃபுல்லாக பிடிஎஸில் கொடுத்துட்ருக்காங்க. தமிழ்நாட்டில் உங்களுக்கு இது எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது, அப்படி தானே?
இது இவ்வளோமே ஃப்ரீ. அதுக்கு மேலே சுகர் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுத்து வாங்குறீங்க. ஸோ எனிவே இட்ஸ் அ குட் ஸ்கீம். பட் பாவர்ட்டி அப்படின்ற கேட்டகரி இன்றைக்கி இல்லை, பெரிய அளவில் இன்றைக்கி உணவு கொடுக்குறோம். ஆனால் அதை எப்படி அவங்க யூட்டிலைஸ் பண்ணுறாங்கன்றதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ். சரி, ஸோ இதில் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்லேயும் சரி, பிடிஎஸ் மூலமாக ஃபுட் செக்யூரிட்டியில் வராத கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு சரி, வி ஆர் ப்ரொவைடிங் டிஜிட்டலைஸ்ட் பிடிஎஸ். அது சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் சொன்னது இந்த 5.8 கோடி கார்டு வந்து ரிமூவ் பண்ணப்பட்டது. அதன் மூலம் இப்படியே கரப்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கி இபிஓஎஸ் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷின், ஆன்லைன் பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷின். நீங்கள் கைரேகை வச்சு தான் வாங்குறீங்க. யார் வேணாம், வீட்டில் உள்ள யார் வேணால் போய் வாங்கலாம். நான் கைரேகை வைக்கணும், வேறு யாராவது போய் வாங்கினா கிடைக்காது. அப்படிதானா? கிட்டத்தட்ட என்னம்மா? ஆமாக்கா, கார்டில் உள்ளவங்க தான் போகணும். அதுக்கு தான் சொன்னேன், முன்னாடி எப்படி கிடையாது, யார் வேணால் கொண்டு போனால் கொடுப்பாங்க. ஸோ 5.33 lakh இபிஓஎஸ் மிஷின்ஸ் வந்து இன்றைக்கி ஆல் ஓவர் இந்தியா கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலே வரும் நிறைய கடை. ஸோ 5.33 lakhs கடைகளில் இந்த மிஷின்ஸ் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. அது மாதிரி ஆதார் கார்டு லிங்க்டு 99.8% கார்டு வந்து ஆதார் கார்டு லிங்க் பண்ணப்பட்டிருக்கு. அதனால் யார் யார் மெம்பர் அப்படின்றது நமக்கு கரெக்டாக தெரியும். அது ஒரு பெனிஃபிட்டாக சொல்லப்படுது. 64% பிடிஎஸில் ரேஷன் வாங்குறவங்களோட கேஒய்சி, நோ யுவர் கஸ்டமர். ஆமாம், மெசேஜஸ் இல்லை, நோ யுவர் கஸ்டமர் அப்படின்ற ஆன்லைன் மூலமாக ஆதார் கார்டு லிங்கேஜ் பண்ணுறது, நேம்ஸை வெரிஃபை பண்ணுற ஆதார் கார்டு மூலமாக, ப்ளஸ் உங்களுக்கு மொபைல் நம்பரை என்ரோல் பண்ணுறது. அப்புறம் பயோமெட்ரிக் ஆதார் கார்டு லிங்க் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும். அது நோ யுவர் கஸ்டமர் அப்படின்னா இந்த கடையில் உள்ளவங்கள யாருன்னு தெரிந்து கரெக்டாக இருக்காங்களான்றது வெரிஃபை பண்ணுவாங்க. அது பிறகு நோ யுவர் கஸ்டமர் அப்படின்னு பேர். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். தட்ஸ் ஆல். ஸோ இதில் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லப்படுது. தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள், Chanche Port. And show the map. Okay, for பெரு கண்ட்ரியிலிருந்து சைனாவோட போர்ட்டை கனெக்ட் பண்ண மாதிரி ஷோ த இமேஜ். ஸோ நீங்கள் அதில் சான்சே அப்படின்ற போர்ட், அதில் வந்து சைனா தான் அதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேஷன் மூலமாக சைனாவிலேருந்து இந்த நாட்டுக்கு வர்றதுக்கு, பிரேசில் இந்த நாடுகள்லேருந்து பொருட்களை எடுத்துகிட்டு வர்றதுக்கு, பெரு வழியாக எடுத்துகிட்டு வர்றதுக்காக தே மேட் திஸ் போர்ட். இது வந்து அவங்களோட டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணோம் அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 10 நாளாக, ஒரு 35 நாள் இருக்கான் இப்போ ரூட்டு, அது வந்து 10 நாளாக குறையும் அப்படின்றது சொல்லப்படுது. அதை வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப டீட்டெயில்டாக படிக்க வேண்டாம். பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேஷனில் கிட்டத்தட்ட $3.6 பில்லியன் வந்து இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 60% ஆஃப் த சைனாவோட ட்ரேடு இங்கேருந்து சைனாவுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய பொருட்கள், தட் இஸ் லித்தியம் அயன் மெயினாக சைனாலே இருக்குது அவங்களுக்கு. அர்ஜென்டினா, பொலிவியா அண்ட் சிலி இந்த கண்ட்ரிலேருந்து இந்த போர்ட் வழியாக அவங்களால எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இதன் மூலமாக பெருவுக்கு ரொம்ப பெனிஃபிட். ஏன்னா அவங்க எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ண முடியும். 4 பில்லியனுக்கான எக்ஸ்போர்ட் வந்து அவங்க இந்த போர்ட் மூலமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது அவங்களோட ஜிடிபியில் 1.8%. அது மிகப்பெரிய லாபம். காப்பர், ப்ளூபெரிஸ், அப்புறம் சோயாபீன்ஸ் இந்த மாதிரியான அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டை அவங்க வந்து ட்ரேடிங் பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. லெட்டின் அமெரிக்காவில் ஃபஸ்ட்டு கண்ட்ரியில் இவங்க ஒரு போர்ட்டு கட்டியிருக்காங்க அப்படின்றப்போ இது யாரை பாதிக்கும்னா யூஎஸை வந்து பாதிக்கும். இது வரைக்கும் அந்த பக்கம் போகாமல் இருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் அமெரிக்கா சைடில் போகிறதுனால இது அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் இன் தோஸ் ஏரியாஸை வந்து கவுண்டர் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. அவங்க எப்படி இந்தியன் ஓஷனில் பண்ணுறாங்களோ அதே மாதிரி. சரியா? சரி, ஓகே, தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு இந்தியாவோட ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக, சாரி டெல்லியா? ஓகே, டெல்லியோட பொல்யூஷன். ஸோ 1984 ஃபஸ்ட் டைம் நம்ம ஸ்டபிள் பர்னிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்ல, நம்ம ஸ்டபிள் பர்னிங் வந்து 1% தான் அப்படின்றதான் இந்த ரிப்போர்ட் சொல்லுது. இன்றைக்கி எடிட்டோரியல் பேஜில் வந்து ஆர்டிக்கிள்.
ஸோ 1984 ஃபஸ்ட் டைம் ஒரு பிஏஎல் ஃபைல் பண்ணுறாங்க ஏர் பொல்யூஷன். அப்போவே 1984 டெல்லியில் மிகப்பெரிய இஷ்யூவாக இருக்குது அப்படின்றது இதில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பிஏஎல் ஃபைல்டு பை எம்சி மேத்தா. அதில் என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு அப்படின்றதெல்லாம் சொல்லப்படலை. நேஷ்னல் க்ரீன் ட்ரைபுனல்ஸ் வந்து ஆல்ரெடி டெல்லி கவர்மெண்ட்டுக்கு வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க, எதனால் இது உருவாகுது அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றது அதுக்கான ஆக்ஷன். ஸோ அதன் அடிப்படையில் தான் நேஷ்னல் க்ளீன் ஏர் ஆக்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க 2000. சென்ட்ரல் கவர்மெண்டோட ப்ராஜெக்ட். ஸோ அவங்க தான் அதை பண்ணணும். ஆர்டிகிள் 21 பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் ரைட் டு க்ளீன் ஏர். இன்றைக்கி எல்லோரும் முடங்கி வீட்டில் இருக்காங்க. ஸோ இன்றைக்கெல்லாம் பழைய காலம்னா இட்ஸ் ஓகே, இன்றைக்கெல்லாம் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்கிறது மாடர்ன் டேஸில் இட்ஸ் வெரி டஃப். அப்போ அதுக்கேற்ற சொல்யூஷன் அவங்க நாடணும். கிட்டத்தட்ட 60% அவங்களோட பொல்யூஷன் எதுலேருந்து வருதுன்னா வெஹிக்கிளில் இருந்து. இப்போவே மோஸ்ட்லி அங்கே எல்லாமே வந்து எல்என்ஜி கேஸஸில் தான் ஓடிட்டுருக்கும். இல்லைன்னா அவங்க தயாரிக்கக்கூடிய சிஎன்ஜி கேஸஸ், கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸில் அப்படின்னா அவங்க கழிவுகள்லேருந்து வரக்கூடிய பயோ கேஸ், அந்த கேஸில் இருந்தால் அவங்க வந்து பயோகேஸில் கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் அதுதான் அவங்க ஆட்டோ பஸ்ஸஸ் எல்லாம் அதில் தான் இயங்கிட்டே இருக்குது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே. இருந்தாலுமே இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா 60% வெஹிக்கிள்லேருந்து வரக்கூடிய கழிவுகள் அப்படின்னு, கழிவுனா புகை அப்படின்னு சொல்லப்படுது. 20% சாயில் டஸ்ட், மண் புகை. அது மாதிரி 20% அதர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்டபிள் பர்னிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1% தான் அப்படின்றது இந்த ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ் இன்டர்வியூவில் கேட்பாங்க. அப்போ நீங்கள் ஸ்டபிள் பர்னிங் மட்டும்தான் இஷ்யூவாக நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ உங்களுக்கு டேட்டாஸ் தெரில அப்படின்றது வரும். அதனால் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு அவங்க ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க, பீஜிங் இன்டகிரேட்டட் அப்ரோச் பீஜிங் பிளான். பீஜிங் மாடலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண. பீஜிங் வந்து சைனாவோட சிட்டி இப்படி தான் இருந்துச்சு, இப்போ அவங்க பொல்யூஷன் ஃப்ரீயாக மாறி இருக்காங்க. 100% இருக்காது, கம்மி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அவங்க நிறைய சென்சார்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5 தான் மிகப்பெரிய ஆபத்து. 10 ஆபத்து தான், ஆனால் மிகப்பெரிய ஆபத்து 2.5. ஸோ அதெல்லாம் அதிகமாகும் போது அலாம் பண்ணோம். அப்போ உடனே அவங்க வந்து இஷ்யூஸ் அந்த ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ் எடுக்க முடியும், அதுக்கான தீர்வுகளை உடனே. அப்போ அது பெருசாக மாறாது அப்படின்றது. அது மாதிரி பிரைமரி அண்ட் செகண்டரி டாக்ஸிக் ஸ்மாக் வந்து உருவாகிறத தடுக்கிறதுக்கான மெஷர்ஸ், ரியல் டைம் சென்சார்ஸ், நான் சொன்ன மாதிரி ரியல் டைம் மானிட்டரிங் பண்ணுறது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், சைனாவை பொறுத்த வரைக்கும் எங்கே பார்த்தாலும் மெட்ரோ இருக்கும் உங்களுக்கு. நம்ம ஊரில் டெல்லியில் மெட்ரோ இருக்குது, ஆனால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நல்லா தான் இருக்கும் அங்கே மெட்ரோ எல்லாம். கிட்டத்தட்ட 30,000த்துக்கு அதிகமான பஸ்ஸஸ் ஒரு நாளைக்கு ஓடுது. அது எல்லாமே எலக்ட்ரிக் பஸ்ஸஸாக இருக்கும் சைனாவில், பீஜிங்கில் ஓடுறது. நம்ம ஊரில் ஓடுற பஸ்ஸஸ் எல்லாம் நீங்கள் டெல்லியில் ப்ரைவேட் பஸ் நிறைய ஓடும். அவங்க எல்லாம் அந்த பழைய காலத்து பஸ் மாதிரி தான் இருக்கும். நம்ம பழைய பஸ்ஸெல்லாம் இருக்கும்ல, ஒரு பக்கத்தில் அவங்க சிஎன்ஜி பேஸில், கவர்மெண்ட் பஸ் எல்லாம் சிஎன்ஜி பேஸில் வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் ஓல்டு பஸ் எல்லாம் இருக்கும் ப்ரைவேட் பஸ்ஸஸ், நம்ம ஊரில் டூரிஸ்ட் பஸ்லாம் விடுவாங்கல்ல, அது மாதிரி அவங்க அதே மாடலில் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அவங்க அந்த பஸ் தான் விட்டுருக்காங்க. அந்த பஸ் எல்லாமே இத்து போன பஸ்ஸாக இருக்கும், பழைய பஸ்ஸஸ், ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பஸ். அப்போ இந்த அளவு பொல்யூஷன் அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். அது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் அதை சேர்த்தா அது இட்ஸ் அன் இஷ்யூ. அப்புறம் பப்ளிக் அவேர்னஸ் பண்ணுறது, சைக்கிள் யூஸ் பண்ணுறது. நீங்கள் யூகே போன்ற கண்ட்ரீஸ்லாம் போனீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க நடந்து தான் போவாங்க. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் அவன மாதிரி நடப்பாங்க. நிறைய நேரத்துக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோன்னா நடப்பாங்க, எல்லாத்துக்கும் நடப்பாங்க. பக்கத்தில் தான் இருக்கும் எல்லாமே. 2 கிலோமீட்டர்ஸுக்குள்ளே தான், எந்த பக்கம் போனாலும் யூ கேன் ரீச் சம்திங். 2 கிலோமீட்டர்ஸுக்குள்ளே அஃபோர்டபுளாக இருக்கும். ப்ளஸ் அவங்களுக்கு நடக்கிறதே ஒரு மிகப்பெரிய இதாக இருக்குது. ஆனால் நம்ம 10 கிலோமீட்டர்னா, நம்ம 1 கிலோமீட்டர், அரை கிலோமீட்டர்னா கார் எடுப்போம், 10 கிலோமீட்டர் போகிறோன்னா பைக் எடுப்போம். அப்படிதானே நம்ம ஊர் வழக்கம் அது. ஓகே, ஸோ தட்ஸ் அ இஷ்யூ. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸை வந்து நம்ம பயன்படுத்துறதில்ல, அவேர்னஸ் இருக்கணும் பீப்புளுக்கு. சைக்கிள்ஸ் பயன்படுத்தலை, சைக்கிள்ஸ் இஷ்யூ பயன்படுத்துறது நமக்கு ஒரு இஷ்யூவாக இருக்குது. ஃபாரினில் அதான் பயன்படுத்துகிறாங்க. சரியா? ஓகே, த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு இந்தியாவோட ப்ரெசன்ஸ் வந்து ஓவர் க்ரௌடிங் ஆகிறத பற்றி நம்ம ரீசெண்டாக பார்த்துருந்தோம். இப்போது ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்கான ப்ராப்ளமாக சொல்லப்படுது. அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஓவர் க்ரௌடிங்கு இங்கே சொல்லப்படுது. இது தொடர்ந்து ஆர்டிகல் வந்துகிட்டே தான் இருக்குது இந்தியாவோட ப்ரெசன்ஸ். ஏன்னா கிட்டத்தட்ட 4.35 லட்சம் பீப்புள் இருக்க வேண்டிய இடத்துல, 4.35 லட்சம் மக்கள் இருக்க வேண்டிய இடத்துல 5.5 லட்சம் பேர் இருக்காங்க சிறைகளில். அப்போ கிட்டத்தட்ட 200% அப்படின்னு சொல்லுவேன். 100%ல் கொஞ்சம் அதிகம், கொஞ்சம் இல்லை 1 லட்சம் பேர் அதிகம். அப்படின்றப்போ ப்ரெசன்ஸில் 4 பேர் தங்க வேண்டிய இடத்துல 5 பேரை போடுவாங்க.
ஒரு ஒரு செல்லுக்குள்ளாடி நான் சொல்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே? யாருக்கும் போய் பழக்கம் இருக்காது, ஆனால் தெரியும் உங்களுக்கு, நீங்கள் மூவிஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. கரெக்ட் தானே? ஸோ வயலன்ஸ், அப்யூஸ் அண்ட் நெக்லிஜென்ஸ் அதிகமாக. கேஸ்ட் பேஸ்ட் ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கிள் நம்ம பார்த்தோம். இது எல்லாத்தையும் நீங்கள் கோர்வையாக சேர்க்கணும் ஒரு ஆன்சர் ரைட்டிங் பண்ணும்போது. இது ஒன்றுமே உங்களுக்கு ஆன்சர் ரைட்டிங்கில் வராது, எல்லாமே இங்கே நியூஸ் பேப்பரில் கிடைக்குது இப்போ உங்களுக்கு. அப்போ இதெல்லாம் நீங்கள் சேர்த்து அந்த அங்கே எழுதுனது நம்ம கோரிலேட் ஆனோம். இப்போ கேஸ்ட் பேஸ் படிச்சுட்டு ஓவர் க்ரௌடிங்கை பற்றி ஒரு ஆர்டிக்கிள் பார்த்துருக்கோம். நிறைய ஆர்டிக்கிள் நம்ம படிச்சுட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் பொறுத்து அதில் இருக்க வேண்டிய டேட்டாஸை ஒரு இடத்துல வச்சு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறது தான் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங். இதை பற்றி கேட்பாங்க. போலீஸ் ரிஃபார்மை பற்றி கேட்கும்போது போலீஸ் இருக்கக்கூடிய மன அழுத்தத்துக்கு இதுவும் ஒரு காரணம். சரியா? சரி. ஸோ முல்லா கமிட்டியோட ரிப்போர்ட் 1980, அது மாதிரி பாகல்பூர் பில்டிங்ஸ் அந்த கேஸில் ரிஃபார்ம் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி க்ரூவல்ட்டி அண்ட் ப்ரிசன்ஸை பற்றி அதில் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதில் ஒரு கேஸ் வந்து கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்காங்க, ஜிஎன் சாய்பாபா கேஸ். அவங்க ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். அவங்க வந்து நக்சலைட் மூவ்மெண்ட்டில் அவங்க தொடர்பு இருக்குது, அர்பன் நக்சலைட் அப்படின்ற பேரில் 2014 அவங்க அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. 90% அவங்க ஃபிசிக்கலி சேலஞ்ச். அவங்க வந்து எந்த செயலுமே அவங்களால செய்ய முடியாது, ஆனால் நக்சலாம் அது எப்படின்னு தெரில எனக்கு. ஆனால் லைக் ப்ரொஃபஸராக இருந்திருக்காங்க. அப்போ கண்டிப்பாக அவங்க நாலேஜபிள் பர்சன். உப்பா ஆக்டில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க 2014. 2024 மார்ச்சில் ரிலீஸ் பண்ணால் அக்டோபரில் இறந்துருக்காங்க. அதுக்கு ரீசன் அவங்க சிறையில் அனுபவித்த துன்பங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? அது மாதிரி ஃபாதர் சேன் சுவாமி, அவர் பார்க்கின்சன் நோயினால் பாதிக்கப்பட்டோ அவர் சிறையில் அடைக்கப்பட்டப்போ அவருக்கு வந்து குடிக்கிறதுக்கு ஜூஸ், இந்த டீயாக இருக்கட்டும், ஜூஸ் அங்கே கிடைக்காது, டீயாக இருக்கட்டும், இல்லை ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஸ்பூனு, இந்த ஸ்ட்ராஸ் எல்லாம், ஏன்னா அவரை கை காலெலாம் உங்களுக்கு செயலிழந்து போகும் பார்க்கின்சன் நோய் அப்படின்றப்போ அதெல்லாமே அவருக்கு வழங்கப்படலை அப்படின்ற சொல்லப்படுது. இதெல்லாமே ஃபிசிக்கல் சேலஞ்ச் பீப்புளுக்கான அக்சசிபிலிட்டியில் சிறைகள் இல்லை அப்படின்ற உதாரணங்கள் இந்த எக்ஸாம்லலாம் நீங்கள் எழுதலாம் எக்ஸாம்ஸில். சரியா? இதெல்லாமே கேஸ் ஸ்டடீஸ் தான். அதனால் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ் இனி அடுத்த ஆர்டிக்கிளில் வராது, அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? எப்போயாச்சும் தான் வரும். அக்சசிபிலிட்டி இஷ்யூஸ் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஓவர் க்ரௌடிங் ஆஃப் ப்ரிசன்ஸ் 5.37 லட்சம் பேர் இருக்காங்க, 4.36 லட்சத்து கெப்பாசிட்டிக்கு. அக்சசிபிலிட்டி இஷ்யூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தீஹார் ஜெயிலில் 2018 ஒரு ரிப்போர்ட் எடுக்கப்பட்டிருக்கு, அங்கே வீல் சேர் ஆக்சஸே கிடையாதாங்க. அப்போ ஃபிசிக்கல் சேலஞ்ச் பீப்புள் எல்லாமே தவழ்ந்து தான் போகணும் அப்படின்றதான் தெரியுது, வீல் சேரே இல்லை அப்படின்னா. அப்புறம் 1983 உபேந்திர பாக்ஸி வர்ஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி, அதில் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா ஈக்குவாலிட்டி, ஃப்ரீடம் அண்ட் டிக்னிட்டி ஷுட் பி கிவன் சொல்கிறதோட சரி. சரியா? அது மாதிரி நெல்சன் மண்டேலா ஃப்ரேம்வொர்க், அவர் சிறையில் இருந்திருக்காரு. அதே மாதிரி யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஃபார் ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் எல்லாருமே லைக் சிறையில் இருக்கிறவங்களுக்காக இல்லை, இது மட்டும் பர்சன் வித் டிசபிலிட்டிஸோட ரைட்ஸு. அதில் சிறையில் இருக்கக்கூடிய இடங்கள், பப்ளிக் ஏரியாஸ்லாம் அக்சசிபிலிட்டி. நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிஸ் எங்கே போனாலுமே அவங்களுக்கு அக்சசிபிலிட்டி இருக்கும். சைல்டாக இருந்தாலும் சரி, ஸ்கூலாக இருக்கட்டும். நம்ம எந்த ஸ்கூலில் இன்றைக்கி வீல் சேரில் குழந்தைங்கள நீங்கள் ரோட்டில் இருந்து கொண்டு போக முடியாது. பஸ்ஸில் ஏற்ற முடியும், ஒரு வீல் சேரில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனை நீங்கள் ஏற்ற முடியுமா? இன்னும் ஒரு ஏடிஎம்மில் போய் அவங்க ஏடிஎம்முக்குள்ளாடி போட்டிருப்பாங்க, இதில் ஹெட்செட்டை மாற்றி கண்ணு தெரியாதவங்க கேட்டுக்கலான்னு போட்டுருவாங்க. அவங்களுக்கு நடந்து போகிறதுக்கு படிக்கட்டு இப்படி இருக்கும், கண்ணு தெரியாதவங்க எப்படி படி ஏறுவோம்? சரிதானா? ஊனமுற்றவர்கள் போய் காசு எடுக்கிற மாதிரி எந்த ஆக்சஸும் இல்லை. ஏடிஎம் சென்டர்ஸ், பேங்க்ஸில் எல்லா இடத்துலையும் வைக்கணும், சும்மா பலவை போட்டு வச்சுருப்பாங்க, அதில் ஏற முடியுமா? ஸோ இந்த லட்சணத்தில் தான் இருக்குது. ஏதோ கடமைக்கு ஆர்பிஐயோட ரூல்ஸை ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ கவர்மெண்ட் மாதிரி தான் நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இதெல்லாமே ரிப்போர்ட்டில் சொல்லப்படுது. அது ஃபாதர் ஸ்டான் சுவாமி, அவருக்கு வந்து ரைட் டு பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்டில் 2016 வந்த சட்டத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே ஈஸி ஆக்சஸ் இருக்கணும். அது மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சரியா? என்னது ரைட் டு ஆக்சஸ், இது இல்லை, இது க்ளீன் ஏர். நான் சொன்னது ஆர்டிகிள் 21 ரைட் டு ஆக்சஸ், இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் இல்லையா? அப்போ அவங்களுக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது தானே, அது வந்து கொடுக்கப்படலை, தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படின்றது உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கொஸ்டின் மார்க் தான், இது சொல்யூஷனே நம்ம இன்னும் தேடவும் இல்லை, அது பண்ணவும் இல்லை. த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் சிஏஜி, காம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் கே சங்சே மூர்த்தி, அவர் வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கார் இன்றைக்கு. இது இன்றைக்குள்ள ஃபோட்டோ தான். சரியா? நாளைக்கு உங்களுக்கு நியூஸஸில் வரும்.
He is the Auditor General of India, Comptroller Auditor General. Article 148. எனக்கு தெரியும்ல, நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை உங்களுக்கு, பட் தெரியாதவங்களுக்கு சொல்லணும்ல. Article 148, President of India will appoint a person. இவர் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான், ஆடிட்டர்லாம் கிடையாது. ஆனால் இஸ் ஹேவிங் பப்ளிக் ஆஃபீஸில் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் he was appointed as the சிஏஜி, கம்ப்ட்ரோல் ஆடிட்டர் ஜெனரலாக அவர் அப்பாயின் பண்ணார். போன வாட்டி இருந்தவர் 2020 அப்பாயின் பண்ணப்பட்டவர். இப்போ அவரோட பதவி காலம் முடியுது. ஸோ 6 years இல்லைன்னா 65 years எது முதல்ல வருதோ அதில் அவங்க ரிட்டையர்ட் ஆவாங்க. அப்புறம் இவங்களோட டியூட்டி வந்து பப்ளிக் பர்சனோட கஸ்டோடியன். ஸோ இவங்களை ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியாது. ரிமூவல் ப்ராசஸ் இஸ் லைம் லைக் ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். இல்லைனா ஜட்ஜஸ் ரிமூவல் மாதிரி, இல்லைனா 2/3 மெஜாரிட்டியில் 2 ஹவுஸ்லேயும் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியாது. இவங்களோட சேலரியை கை வைக்க முடியாது. டிஸ்அட்வான்டேஜுக்காக எல்லாம் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. பட் பார்லிமெண்ட்ரி அப்ரூவலில் யூ கேன் ரிமூவ் தோஸ் பர்சன்ஸ் ஃப்ரம் த போஸ்ட். அதுக்கடுத்து வாட் வி ஹவ் சீன், ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அதெல்லாம் ஓகே. டியூட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட்டோட அக்கௌண்ட்ஸை ஆடிட் பண்ணுவார். கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்குள்ளாடி வரக்கூடிய பணம் லா மூலமாக தான் வருது அப்படின்றத இது பண்ணுவார். அப்புறம் செலவு பண்ணக்கூடியது பை த லா தான் பண்ணப்படுது அப்படின்றத செக் பண்ணுவார். அப்புறம் ஸ்டேட் அண்ட் அக்கௌண்ட் சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் இந்த ஆடிட்டிங் பண்ணுவாங்க. சரியா? ஸோ மொத்த கவர்மெண்டோட அக்கௌண்ட்ஸும் ஆடிட்டிங் ஆகும். அதான் அதோட மெயின் இது. வெல் லைட் அந்த ஃபண்டு அதுக்கு தான் பட்ஜெட்டில் பாஸ் பண்ணக்கூடிய பணம், அப்ராப்ரியேஷன் பண்ணக்கூடியது அதுக்கு தான் செய்யப்படுது அப்படின்றத எல்லாமே செக் பண்ணுவார். அதுக்கு பிறகு இவரோட பதவி that is not that much important. That is about the 149 duties. 148 வந்து அப்பாயின்மெண்ட். இனி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறது 151. யாருக்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க? பிரசிடென்ட் கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் will submit this report to the parliament. Parliament means Public Accounts Committee, PAC கிட்ட போகும் அந்த ரிப்போர்ட், பார்லிமெண்ட். சரியா? ஸ்டேட்னா பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி இல்லை, பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணுவாங்க. பார்லிமெண்ட்டில் இருந்து டைரெக்டாக பார்லிமெண்ட் டிஸ்கஷனுக்கு வராது. பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி போய் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணப்பட்டு சம்மரி எடுக்கப்பட்டு அதுக்கு பிறகு தான் டிஸ்கஷனுக்கு வரும். அது மாதிரி ஸ்டேட்டுக்கு கவர்னர். சரியா? ஸோ இவரை தான் அந்த இந்த படியை தான் செய்ய இருக்காரு. ஓகே, that's about the articles. Now we will move on to the MCQs. Question number 1. The objective of the Sangyut Vimochan 2024 initiative for what? Options are revitalizing ancient cultural heritage practices in India. Option B, encouraging financial inclusion and economic reforms. C, advancing India's space exploration mission. D option, showcasing the India's disaster response readiness. Question number 2. Consider the following statements about the worsening air pollution in NCR region. Statement number 1, AQI, air quality index. AQI levels in NCR region is primarily due to stubble burning in neighboring states. Statement number 2, air quality index in NCR region recently reached the alarming levels ranging from 1000 to 1500. Statement number 3, the Delhi government has implemented odd even scheme to reduce vehicular pollution. How many of these statements given above are correct? Options are A1 only, B2 only, C both, D neither. Question number 3. Consider the following statements. Statement number 1, the share of the states is in the divisive pool of taxes is determined by the Finance Commission. Statement number 2, the 15th Finance Commission has recommended a share of 41% for the states in the divisible pool. Statement number 3, the share of the states in the divisible pool is calculated based on the population of each state. How many of these statements given above are correct? Options are A1 only, B2 only, C all the 3, D none of the above. Question number 4, the graded action plan. Statement number 1, GRAP, graded action plan, graded response action plan is a set of emergency measures to be implemented to reduce air pollution in the NCR of Delhi. Statement number 2, the GRAP is implemented by Central Pollution Control Board in coordination with the state government of Delhi, Haryana, Punjab and UP. Choose the correct answer using choose the incorrect statements. Options are A1 only, B2 only, C both, D neither. Question number 5. Consider the following statements about the India's conduct of historic first test of hypersonic missile.
Statement number 1, hypersonic missiles travel at the speed of exceeding 5 Mach. Statement number 2, India has successfully tested hypersonic missile technology. Statement number 3, hypersonic missiles are primarily used for long-range strategic strikes. Which of the statements given above are correct? Options are 1 only, B 2 only, C all the 3, D none of the above. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1 answer is A. Question number 2 answer is C. Question number 3 answer is A. Question number 4 answer is B. Question number 5 answer is A. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.